வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 5 நாடுகளின் சுற்றுப்பயணத்தின் 2ஆம் கட்டமாக நெதர்லாந்து சென்றுள்ளார். வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று சிக்கிம் மாநிலத்திற்கு சென்றுள்ளார். புதுடில்லி வந்துள்ள ஈரான் மற்றும் உகாண்டா வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 5 நாடுகளின் சுற்றுப்பயணத்தின் 2ஆம் கட்டமாக நெதர்லாந்து சென்றுள்ளார். விமான நிலையத்தில் அவரை டச்சு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டொம் ஃபரன்சன் வரவேற்றார். பிரதமரின் 5 நாடுகள் பயணம் குறித்து கூடுதல் தகவல்கள். வரும் 17ஆம் தேதி வரை நெதர்லாந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பயணத்தின் 2ஆம் கட்டமாக அந்நாட்டு பிரதமர் மற்றும் நெதர்லாந்தின் அரச குடும்பத்தினரை சந்தித்து பேச உள்ளார். நாளை இந்திய வம்சாவளியினர் மற்றும் நெதர்லாந்து முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்தித்து பேச உள்ளார். இப்பயணத்தின் போது இந்தியா நெதர்லாந்து இடையே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் உற்பத்தி போன்ற துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா நெதர்லாந்து நட்புறவில் வாழும் அடையாளமாக த ஹேக் திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இந்திய வம்சாவளியினரின் பங்களிப்பை டச்சு தலைவர்கள் தொடர்ந்து பாராட்டுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நெதர்லாந்து சமூகம் மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்கு குறித்து அனைவரும் பெருமை கொள்வதாக அவர் தெரிவித்தார். கோடிக்கணக்கான இந்தியர்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டிற்காக அயராது உழைக்க தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது என்றும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டார். வெளிநாட்டு பயணத்திற்கு மத்திய அரசு வரி விதிப்பதாக சமூக ஊடகங்களில் பரவும் தகவல் அடிப்படை ஆதாரமற்றது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த தகவல் உண்மைக்கு புறம்பானது என்றும் அதில் எல்லளவும் உண்மை இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கு நிபந்தனை விதிக்க வேண்டிய எந்த அவசியமும் தற்போது இல்லை என்றும் குடிமக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் அவர்களின் வியாபாரத்தை எளிமையானதாக மாற்றவும் தமது அரசு உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்கள். டெல்லியில் நடைபெற்ற சொற்பொழிவு நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் இந்த இலக்கை எட்ட தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். போதைப் பொருள் கடத்தல் என்பதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்காமல் சமூகத்தில் இவை நீண்டகால பிரச்சனையாக இருந்து வருவதாக பார்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடுத்த தலைமுறையினரின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு போதைப் பொருட்களின் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆபரேஷன் ரேஜ் பில் மூலம் 182 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை இந்தியா முதன்முறையாக பறிமுதல் செய்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிற்குள் நுழையும் ஒவ்வொரு கிராம் போதைப் பொருளையும் அரசு கட்டுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையில் துணிச்சலாக செயல்பட்ட ஒவ்வொரு வீரரையும் அவர் பாராட்டினார். பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருள் நடமாட்டம் உள்ளதா என்பது குறித்து உடனடியாக ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப் பொருள் விற்பனையை கண்காணிக்க அருகிலுள்ள பள்ளிகள், கல்லூரிகள், போக்குவரத்து நிலையங்கள் போன்றவற்றில் தொடர்ச்சியான சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கள்ளச்சாராயம் தயாரிப்போர் மற்றும் போதைப் பொருட்களை சட்டவிரோதமாக சேமித்து வைப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பிற நிறுவனங்களுக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. கிராமங்களின் வளர்ச்சியை மேம்படுத்த வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் ராம்ஜி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் திட்டங்களை தொடக்கி வைத்து பேசிய அவர் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் குறித்து விளக்கினார். கிராமப்புற மக்களுக்கான இத்திட்டம் வாயிலாக மகாராஷ்டிர அரசு ஆண்டிற்கு 30 லட்சம் வீடுகளை கட்ட இலக்கு நிர்ணயித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @news_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். செய்திகள் தொடர்கின்றன. குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுக் கொண்ட திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று முதன்முறையாக சிக்கிம் மாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு நடைபெறும் சிக்கிம் மாநில நிறுவன தின விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். அவருடன் அம்மாநில ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கிம் மாநில உதய தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், தொன்மை வாய்ந்த கலாச்சார பாரம்பரியத்தில் வேரூன்றிய இயற்கை எழில் சூழ்ந்த சிக்கிம் மாநிலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்திருப்பதுடன் தேசத்தின் வளர்ச்சிக்கு நீடித்த உதாரணமாக திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார். சிக்கிம் மாநில நிறுவன தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள ஊடக பதிவில், நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் மாநிலம் அளித்துள்ள பங்களிப்பு மதிப்பிற்குரியதாக உள்ளது என தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு அம்மாநிலம் தனது 50வது உதய தினத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும், சிக்கிம் மாநில மக்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வாழ்த்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநில உதய தினத்தை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகின் முதல் இயற்கை விவசாயிகளை கொண்ட சிக்கிம் மாநிலம் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் சிறந்த உதாரணமாக திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார். சிக்கிம் மாநில மக்கள் தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெற்று புதிய உச்சத்தை தொட தாம் வாழ்த்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். புதுடில்லி வந்துள்ள ஈரான் மற்றும் உகாண்டா வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சியை சந்தித்து மேற்காசிய பிராந்திய சூழல் குறித்தும் அதன் உறவுகள் குறித்தும் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு நலன் சார்ந்த பரஸ்பர உறவுகள் குறித்து கருத்து பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற அவருக்கு பாராட்டுதல்களையும் அவர் தெரிவித்தார். இதேபோன்று உகாண்டா வெளியுறவுத்துறை அமைச்சரையும் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஊடக பதிவில், இந்தியா உகாண்டா இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசித்ததாக அமைச்சர் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் மூலம் நீட் தேர்வு நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மே 12ஆம் தேதியே வினாத்தாள் கசிந்தது உறுதி செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். முறைகேடுகளை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்றும், இந்த விவகாரத்தில் மிக ஆழமான சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு பிரச்சனைக்கு முடிவு கட்ட அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் மூலம் நீட் தேர்வு நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் முன்னதாகவே கசிந்தது உறுதி செய்யப்பட்ட நிலையில் இந்த தேர்வை தேசிய தேர்வு முகமை ரத்து செய்தது. இந்த நிலையில் ஜூன் 21ஆம் தேதி நீட் தேர்வு நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இதற்கிடையே நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த வழக்கில் தொடர்புடைய ஒருவரை மத்திய புலனாய்வுத்துறை இன்று கைது செய்துள்ளது. புதுச்சேரியில் 2 நாட்கள் நடைபெறும் தேசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி இன்று தொடங்கியது. ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் இன்று தொடங்கிய இந்த போட்டியில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா ஆகிய 5 மாநிலங்களைச் சேர்ந்த 180 வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இதில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் தேசிய அளவில் நடைபெறும் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 5 நாடுகளின் சுற்றுப்பயணத்தின் 2ஆம் கட்டமாக நெதர்லாந்து சென்றுள்ளார். வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று சிக்கிம் மாநிலத்திற்கு சென்றுள்ளார். புதுடில்லி வந்துள்ள ஈரான் மற்றும் உகாண்டா வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.